தூங்கா நகரம் மதுரையோட பெருமை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இந்த தடவை எங்கள் அண்ணன் வீட்டில் மதுரையில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க. உண்மையிலேயே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம்தான். இதோ நூலகம் வந்துவிட்டது. இந்த பக்கத்தில் புத்தகத்தை உலகை படித்தால் அறிவு செழிக்கும், உலகத்தையே புத்தகமாய் படித்தால் அனுபவம் தழைக்கும் என்ற வாசகங்களோடு நூலகம் நம்மை வரவேற்கின்றது. மிகப்பெரிய பரப்பளவில் அமைந்துள்ள இந்த நூலகம் புத்தக பிரியர்களை மட்டுமின்றி அனைவரையும் கவரும் வண்ணத்தில் அமைந்துள்ளது. அரைவட்ட வடிவத்தில் அழகுற அமைந்துள்ளது நூலகத்தின் முகப்பு தோற்றம். புத்தக பிரியரான டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 100வது பிறந்த நாளின் ஒரு பகுதியாக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் நம்ம மதுரையில் நிறுவப்பட்டுள்ளது. புத்தகங்களை அடுக்கி வைத்தது போன்ற இதனுடைய முகப்பு தோற்றம் கண்ணை கவரும் விதத்தில் உள்ளது. 2.7 ஏக்கர் பரப்பளவில் 2 லட்சம் சதுர அடியில் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது இந்த நூலகம். பெங்களூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சிவப்பு நிற செங்கல், கேரளத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஓடுகள், ஜெர்மன் கண்ணாடி சுவர் பூச்சு என்ற ஒவ்வொரு பகுதியும் கலைநயத்துடன் அமைந்துள்ளது. அழகாக வடிவமைக்கப்பட்ட பீடத்தின் மீது அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டு வருவோரை சிரித்த முகத்துடன் வரவேற்கும் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் உருவச்சிலை காண்போரை கவரும் வண்ணம் உள்ளது. மிக பெரிய அளவிலான கார் பார்க்கிங் வசதியும் 2 வீலர் பார்க்கிங் வசதியும் உண்டு. மொத்தம் 6 தளங்கள் உள்ளது. முற்றிலும் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் தானியங்கி டிஜிட்டல் நூலகமாகவும் உள்ளது. தரைத்தளத்தில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவு மற்றும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் தளத்தில் கலைஞரின் புத்தக கூடமும் அவருடன் உரையாடுவது போன்ற விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பமும் அமைந்துள்ளது. குறிப்பிட்ட ஒரு இருக்கையில் அமரும் பார்வையாளர்கள் அவருக்கு எதிரே அமர்ந்து அவருடன் பேசுவதை போன்ற தோற்றம் திரையில் வருகின்றது. இந்த அனுபவம் மிகச்சிறந்த ஒரு அனுபவமாக இருந்தது. நாங்கள் அனைவரும் அமர்ந்து மாறி மாறி புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுத்துக்கொண்டோம். மேலும் குழந்தைகளுக்கான நூலக பிரிவு, அறிவியல் உபகரண கலைக்கூடம் என்று குழந்தைகளை கவரும் வண்ணம் உள்ளது. 2வது தளத்தில் தமிழ் புத்தகங்கள், 3வது தளத்தில் ஆங்கில புத்தகங்கள், 4வது தளத்தில் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள், 5வது தளம் மின்னூல்கள், 6வது தளம் நிர்வாக பிரிவு மற்றும் இதர நூல்கள் என்று உலகத் தரத்தில் இந்த நூலகம் இயங்குகின்றது. அடுத்த தடவை மதுரை போகும்போது நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க.